வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே அன்பே சிவம். இன்னைக்கு வீடு என்னது? வீடு என்ன வீடு? நீங்கள் நினைக்க வீடு இறைவன் கொடுக்காத வீடு. இறைவன் கொடுக்காத வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதியா? இறைவன் கொடுத்த வீட்டை அவமதிக்கியா? இறைவன் கொடுக்காத வீடெல்லாம் கட்டி நீங்கள் வாழ்ந்ததுக்கு தான் அதை உருவாக்கியிருக்கணும். ஆனால் எந்த வீட்டில் இருந்தாலும் வாழலை. ஏன் வாழலை? இன்னொரு மனிதனை வாழணும்னு நினைக்கல. இதுதான் கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கு அதான். இன்னொரு மனிதன் நல்லா இருக்கட்டும் நினச்சி நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவன் வீடை எப்படி கட்டுவான்? நான் இருக்கிற மாதிரியே இந்த வீடும் இந்த பிள்ளையே நல்லா இருக்கணும், இதில் காத்தோட்டமாக இருக்கணும், காற்று போகணும் வரணும்னு கட்டுவோம். வாஸ்து எல்லாம் பார்த்து கட்டினியா? வாஸ்து எங்கே? நிம்மதி எங்கே? சந்தோஷத்தை எங்கே? கொண்டாட்டத்தை எங்கே? கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் இந்த பிறவி. கொண்டாடுறதுக்கு தான் இந்த பிறவி. எங்கன உட்கார்ந்தாலும் கொண்டாடணும். அப்போது வீடு, இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் அவ்வளோ பேரும் படைக்கப்பட்டிருக்கு. அதில் மனிதன் விசேஷம். மனிதன் விசேஷம். ஏன் மற்ற ஜீவராசி கும்பிட முடியாது, கோயில் கட்ட முடியாது, கோயில் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. கட்டி வச்சவன் கோயில் தெரிஞ்சு கட்டி வச்சுட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான், வீடு நீ தான் சொந்த வீட்டுக்காரன், நீ சொந்த வீட்டுக்காரன். மற்ற ஜீவராசி சொந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்லை. அதனால் நீ சொந்த வீட்டை காப்பாற்றணும். இல்லைன்னா மறுபடியும் ஓடியாரணும். விழுந்து போய் விழுந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு எத்தனையோ ஜென்மங்கள் ஓடிட்டு இந்த ஜென்மம் சிறப்பாக இருக்குது, வாய்ப்பு கிடைச்சதை என்ன செய்யலான்னு பார்க்கணும். சரிதானா? அப்போ வீடு ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சிட்டு மனிதனையும் இங்கே படைச்சி போட்டு இந்த உடம்பை பார்த்தா இந்த உலகம் தெரியும். இந்த உடம்பை பார்த்தா வீடு தெரியும். இந்த வீடையும் காப்பாற்றலாம், இந்த உலகங்கிற வீட்டையும் காப்பாற்றலாம். நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு பணக்காரன், பெரிய பணக்காரன், சின்ன பணக்காரன்னு சொல்லி எல்லாம் கட்டி போட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குடிசை வீடு, மண் வீடு, செங்க வீடு, சுண்ணாம்பு வீடு, இப்போ சிமெண்ட் வீடு, காங்கிரீட்டு, அது அப்படி இப்படின்னு அப்படி போயிட்டேன். அப்படி போனதுனால சொந்த வீட்டை நீ மதிக்கவே இல்லை. கடைசி ஒருத்தர் நடமாடுறது கூட சொந்த வீடு. உங்கள் சொந்த வீட்டு பகுதியில் ஒரு மனிதன் நடமாட முடியலை. ஒரு தெருக்குள்ளே இன்னொரு மனிதன் போக முடியாது. இப்படியா உருவாக்கி வச்சுட்டியா? எல்லோரும் போகிறதுக்கு, எல்லோரும் வாழறதுக்கு தான் பூமியை கொடுக்குது. பூமிங்கிற வீட்டை நீங்கள் எடுத்தால் தான் என்ன கிடைக்கும்? அன்பு கிடைக்கும். அன்பு கையில் தான் சொந்த வீடு. சொந்த வீடு எங்கே இருக்குது? அன்பு கையில் இருக்குது. கோயிலுக்குள்ளே இருக்காது. கோயில் எங்கே இருக்குது? கோயில் சொந்த வீட்டுக்குள்ளே தான். கோயில் சொந்த வீட்டுக்குள்ளே தான். ஒட்டுமொத்த உலகங்கிற சொந்த வீடு. அந்த அந்த சொந்த வீட்டை கொண்டாடுறதுக்கு தான் வந்தோம். அப்போ அந்த சொந்த வீட்டை கொண்டாடணும்னா இந்த சொந்த வீட்டை கொண்டாடணும். எந்த சொந்த வீட்டை? இந்த உடம்புங்கிற சொந்த வீட்டை நீ கொண்டாடினா தான் நம்ம எப்போ கொண்டாட முடியும்? எப்போ பற்றுதல்லாம் விட்டோமோ. பற்றுதல்னால் என்ன? செல் இல்லாமல், துணி இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் ஊரை விட்டு காட்டுக்குள்ளே அப்படியா? பொம்பளை பார்க்கக்கூடாது, ஆம்பளை பார்க்கக்கூடாது. அப்போந்தான் அப்படியா? ஐயா எங்கே இருந்தாலும் யாரு கூடயும் ஒண்டக்கூடாது. அவ்வளோதான். எல்லோரும் பிரச்சனையோடு இருப்பாங்க. யார் கூட என்ன செய்யக்கூடாது? ஒண்டக்கூடாது. ஏன்? வீடு தேடி வந்தாங்க, வீடு தேடி சொல்லித்தர ஆள் இல்லை, வீடு தேட தெரியாதவங்களாம் சொல்லுதான் வீடு தெரிஞ்ச மாதிரி சும்மா அதுக்கு அதை இதை அழுதுட்டு அது போகுது. இங்கே வீடியோ பதில் சொல்லு. பார்த்துக்கிட்டே இருந்தால் சொந்த வீட்டை தெரிஞ்சிடலாம். அதுக்கு தான் பாருங்கிறது. உங்கள் சொந்த வீட்டை தேடி தான் அலையுது. இது சொந்த வீட்டை எடுத்துகிட்டு சொந்த வீட்டில் உட்காந்துட்டு எங்கே உட்காந்தாலும் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும். எங்கே இருந்தாலும் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் தான் சொந்த வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வாடகை வீடா, ஒத்தி வீடா, அந்த வீடா, இந்த வீடான்னுட்டு மனிதனை வாழக்கூடிய சூழ்நிலையே வீடுகள். நானும் வாழணும், அவனும் வாழணும், அவனுக்கு இடம் வேணும்ட்டு நம்ம சந்தோஷம் தானாக வந்துட போகுது. அவ்வளோதானே? எனக்கு அவன் எதாவது பிரித்து தந்திருக்கான, காற்றோ பூமியோ நீரோ ஏதாவது பிரித்து தந்திருக்கானே?
நீங்கள் தான் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு சங்கடமாக இருக்குது அந்த இதாக இருக்கீங்க. என்னையும் வாழ விட மாட்டேங்க, நீயும் வாழ மாட்டேங்க. கிழக்கு புக்கு பெருசுங்க, கல் பெருசுங்க, முள் பெருசுங்க, நாங்கள் பெரிய படிப்பாளிங்க. வீட்டைங்க சந்தோஷத்தைங்க, சந்தோஷம் வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றை படைச்சதுங்க. சந்தோஷம் வீட்டுக்குள்ளே ஒன்று படைச்சிருக்கு. மற்ற ஜீவராசி பேசாமல் இருக்குமா, சிந்திக்காமல் இருக்குமா, பகுத்தறிவாக இருக்குமா? என்ன பகுத்தறிஞ்ச நீ? சொந்த வீட்டைங்க பகுத்தறிஞ்ச சொந்த வீட்டை இழந்துட்டில. சொந்த வீடுன்னா என்ன? சொந்த வீடு தெரிஞ்சவன் மனிதனாகிடுவான். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும், ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இது ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏற்றத்தாழ்வு பார்க்காத, காட்டுக்குள்ளே போய் தான் இதை தேடணும்னு இல்லை, இருந்த இடத்துல தேடலாம் அப்படின்னு. இது புதுசு, இது களி புதியெல்லாம் உடச்சிட்டு வந்து வீட்டை வந்து சொந்த வீட்டை எடுத்துகிட்டு எங்கே உட்காந்தாலும் சொந்த வீட்டில் உட்காந்துரும். நீங்கள் எங்கே உட்காந்தாலும் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே போனாலும் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. வாடகை வீட்டில் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே எங்கே இருக்கியோ? வாடகை வீட்டில் தான் இருக்கியோ. சொந்த வீட்டுக்கு மாறிடுங்கன்னு நான் சொல்ல வரேன். சொந்த வீட்டுக்கு மாறிடலாம். அப்படி சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குது, சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் சொந்த வீட்டை தேடி தான் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு, எல்லாருக்கும் சொந்த வீடு, சொர்க்க வீடு, இன்ப வீடு, அன்பு வீடு, சத்திய வீடு, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை உங்களுக்கு கொடுக்கறது தான் என்னோடய வேலை. அந்த சொந்த வீட்டை கொடுக்கறது தான் என்னோடய வேலை. நான் இவ்வளோ கொடுத்து சொந்த வீட்டை தான் காமிச்சிக்கிட்டே வரேன். உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இது என்னத்தையோ சொந்த வீட்டிலேருந்து சும்மா என்னத்தையோ சொல்ல. அப்போ மரணத்தை வெந்தால் தான் சொந்த வீட்டை தெரியும். அப்போ இவன் மரணத்தை வெந்துட்டு சொந்த வீட்டை பார்க்கலாம். மரணத்தை வெந்தால் தான் சொந்த வீட்டை பார்க்க முடியும். சரிதானே? அதனால் அடுத்த தலைமுறை, அடுத்த குழந்தைகள்லாம் எப்படி வாழலாம்? சொந்த வீட்டை தான் அது தேடி வருது. நீங்கள் சொந்த வீட்டை காமிக்காமல் அந்த பக்கம் காமிச்சு ஜாதியை காமிக்காமல் வேஷத்தை தான் காமிக்க. அதுக்கடுத்து அந்த வேஷக்காரங்களும் நிறைய ஆகிட்டாங்க. காட்டுக்குள்ளே போனால் தான் கிடைக்கும். நாங்கள் இமயமலையில் 20 வருஷம் தொங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் கடவுள் சொல்லித்தரோம். இவன் உட்கார்ந்த இடத்துல சொல்லித்தருவானே. என்னையும் ஒரு ஆள் கூப்பிட்டார், வாரியலா நம்மகிட்ட கடவுள் சொல்லித்தரோம். உங்களுக்கு கடவுள் தெரியுமா? செத்தா தான் கடவுள் தெரியும். அது யார்? சிசின்னு சொல்லலாம். செத்தா தான் கடவுள் தெரியும். அப்போ என்ன செய்யும்? செத்து பிறக்கணும் ராஜா. செத்து மறுபிறவின்னு ஒரு யாருக்கு? எல்லா மனிதனுக்கும் இருக்குது. அப்போ அது பிறக்குதுன்னு என்ன? நம்ம வச்சுருக்க குப்பைகளை, ஜாதி மதம் மயிறு மட்டை அது இது போனது வந்தது, சாஸ்திரம் சம்பிரதாயம் இல்லாத பொல்லாது கண்டதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை வச்சு சண்டை போடுறதெல்லாம் குறியாரிகளை வச்சு வாழலை. ஏதாவது ஒரு புக்கு உங்களை வாழுன்னு சொல்லுதுன்னா அந்த புக்கை எடுத்து படிச்சிட வேண்டியதானே? ஒரே புக்கை, அன்பு புக்கை. இவங்களை வாழ சொல்கிற புக்கு அன்பு புக்கு. நீங்கள் வாழறதுக்கு தான் வந்திருக்கீங்க பூமிக்கு. ஆம்பளை பொம்பளைன்னு சண்டை போடுறதுக்குலாம் வரல. அது இவங்களை தாழ்த்தி அவங்கள தாழ்த்திலாம் போடுறதுக்கு வரல. ரெண்டும் எல்லாமே ஒன்று தான். உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான். சுவாசம் எல்லாருக்கும் ஒன்று தான். தண்ணி எல்லாருக்கும் ஒன்று தான். பூமி எல்லாருக்கும் ஒன்று. பொம்பளைக்கு இன்னும் ஆம்பளைக்குன்னு பூமியை பிரிச்சாக கொடுத்துருக்கான். தண்ணி பொம்பளைக்கு தண்ணி, ஆம்பளைக்கு தண்ணி தனியாகவே கொடுத்துருக்கான். அப்போ அதில் வேறு ஏதோ சூத்திரத்தை வச்சுருக்கான். அவங்களுக்கும் சொந்த வீடு தேடி தான் வராங்க. எல்லாம் பிறவி மாறும். பிறவி என்ன செய்யும்? இப்போ ஆம்பளைன்னா அடுத்து தகுதிக்கு தகுந்தாக்கலை. சரிதானே? அதெல்லாம் பார்ப்போம். ஆமாம், அதனால் சொந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு சொந்த வீட்டில் இருந்து சொந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்களும் சொந்த வீட்டை சொந்த வீட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் தெரியாமல் இருக்கு. ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் அவள் அந்த கொஞ்சம் தூரத்தில் கூட விஞ்ஞானி கூட வர முடியல. ஒரு கவிஞனும் நம்மளை ரொம்ப உரசிட்டு போகிறாரு, வர முடியலை. அப்போ ஏன் அப்படின்னா சொந்த வீட்டை இவங்க இங்கே உள்ள வீட்டையே பெருசாக இப்போ எழுதிட்டாங்க. அதை தவிர இந்த வீட்டை சொல்லிட்டு போனவங்கள கோயில் கட்டியிருக்கானா எதுக்கு? கும்பிட வச்சு கை கொடுத்துருக்கானே எதுக்கு? வாக்கு கொடுத்துருக்கானே எதுக்கு? நாக்கு கொடுத்துருக்கானே எதுக்கு அப்படின்னு அதை கண்டுபிடிக்கலை. அப்போ உடம்பு மனசு உயிர்னு எழுதிக்கிட்டே போகிறாங்க. ஆமாம், எல்லாம் மனசு உயிர் அன்பு எல்லாம் வரும். ஆனால் அன்பை எடுக்கலை. அன்பை எடுத்தால் தான் சொந்த வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ அன்பை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? சொந்த வீட்டுக்குள்ளே போகணும்னா அப்போ அன்பு எடுக்கணும். அன்பு எடுத்தால் சொந்த. அப்போ சொந்த வீட்டை தெரிஞ்சவன் யார்? குரு. குருவிட்ட போய் சரணகதி ஆகும். சரணகதின்னு என்ன? உங்களை நீங்கள் எல்லாம் டாக்டர்கிட்ட போய் எப்படி கடைசியில் ஒரு கையெழுத்து போட்டு எழுதி குடிக்கலோ அதுக்கு சமம் தான் சரணகதி. சரிதானா? அப்போ எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் கப்சிப் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இவன் மேலே இவன் ரொம்ப உச்சி மலை இமயமலையெல்லாம் சுற்றி ஏறி உச்சியை போய் பார்த்து கஷ்டப்பட்டு மண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக கொண்டு போயிடுவான். அப்படி பொறுத்து அவங்களுக்கு அப்போ வளைச்சி நெளிச்சு. ஏன்னா எல்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் மற்ற இதெல்லாம் உங்கள் கூட்டத்தில் அந்த பக்கத்தில் நின்று கம்பி நெளிஞ்சு புளிஞ்சிருந்தது. அதனால் அவன்கிட்ட கொடுத்தோன்னு அதை பெண்டு எடுக்கணும்ல. செஞ்சவனுக்கு தான் பெண்டு எடுக்க தெரியும். அப்போ இவன் சொந்த வீட்டை தேடி வாரான், நேர்மையாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான்னு என்ன செஞ்சிருவான்? அவனு இப்போ பிடிச்சி இப்போ வச்சு மண்டை கிண்டையெல்லாம் அடித்து நொறுக்கி பழைய குப்பையெல்லாம் அழித்து தூத்து தொடக்கையில் கொஞ்சம் மண்டை சுற்றிடும். அவங்களுக்கு மண்டை சுற்றாத அளவுக்கு பக்கத்தில் ஆள் இருக்குது. எனக்கு பக்கத்தில் ஆள்லாம் இல்லை. அதனால தான் நான் குரு. தெரியுதா உங்களுக்கு?
நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டம் பண்ணுங்க. சொந்த வீடை எடுக்கணும். இல்லை புக்கு போதும், புக்கில் சொந்த வீடு இருக்குது, புக்கு சுவாசிக்காது, புக்கில் போய் உட்காந்தா சொந்த வீட்டை காமிக்காது. சொந்த வீடு புக்கு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ புக்கோ கல்லோ மண்ணோ அதோ நான் 1000 புக்கு எழுதுனேன் 5000 புக்கு எழுதுனேன்னு இப்படி போகக்கூடாது. ஒரு புக்கு போதும், ஒரே ஒரு புக்கு போதும், அன்பு புக்கு. அது இருந்தாலே போதும். அந்த அன்பு புக்கு உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத காமிப்பான். நீங்கள் ஒன்றுமே கொண்டு வர வேண்டாம், எந்த புக்கும் வேண்டாம், எந்த சிலேட்டு குச்சி பேப்பரு பேனா மஞ்சள் பை சிவப்பு பை மச்ச பையின்னு எதுவுமே இங்கே தேவையில்லை. நீ மட்டும்தான் தேவை. நீ மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே ஒன்று சுற்றி தேவையில்லை. அப்போ தான் உன்னை சொந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். அதுக்கு எந்த பேனாவும் இல்லை, ஓண்டே பேனா பேப்பர்லாம் இருக்குது, அதை எடுத்து நீயே எழுதலாம். அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங். ஏன்னா நீங்கள் ரொம்ப காலம் ஓடிட்டிய, ஜென்ம வேறு ரொம்ப காலம் ஓடிட்டிய. அப்போ அந்த கர்மா குருமாவெல்லாம் கழிக்கணும் போது இவன்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஈஸியாக கழிஞ்சிடும். நீங்களாம் முக்கியம் அங்கங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இவன் குரு அப்படிங்கும்போது இவன் வந்து நினச்சிதான் உங்கள் இதை எல்லாத்தையும் லைட்டாக பார்த்து எங்கே உடசல் அப்படின்னு லைட்டாக கண்டுபிடிச்சிட்டு லைட்டாக அடிச்சுன்னு வரைக்கிடலாம். சரி தானே? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி.